பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லாம எப்படிங்க? இந்த காலத்துல பொண்ணுக்கு அப்பா அம்மா இருந்தாலே சீர்திருத்தி செய்யறது கொஞ்சம் கஷ்டம். என்ன இருந்தாலும் அக்கா மாமா எப்படி ஒரு பொண்ணுக்கு அப்பா அம்மா ஆக முடியும்? அது மட்டும் இல்லைங்க, பொண்ணு சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துருச்சுன்னு சொன்னீங்க. இதுல இருந்து அவ ராசி என்னன்னு தெரியலீங்களா? உங்க மாமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பிளாட்டினம் அப்படிப்பட்டவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்க பாருடி, வேற யாரோ என் புருஷனுக்கு பொண்டாட்டியா வந்தா அவன் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவானான்னு எனக்கு தெரியாது. என்னடி இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏய், ஏதோ செமினார் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு கிளம்பி போயிட்டேன்னா என்னடி அர்த்தம்? மெடிக்கல் ஷாப்பை வேற என்ன பாத்துக்க சொல்லிட்டு போயிட்டேன். நான் பத்திர ஆபீஸ் வேலையை பாப்பேனா இல்ல இந்த மெடிக்கல் ஷாப் வேலையை பாத்துட்டு இருப்பேனா? அங்கதான் ஒரு பையன் இருக்கால, நீ சாயங்காலம் போய் கலெக்ஷன் வாங்கிட்டா போதும்டி. அறிவு கெட்டவளே, இங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? இங்க பாரு, உன்கிட்ட எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம் பிடிக்குதுரி. என் மனசுல இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கூட இங்க யாருமே கிடையாது. நீங்க இருந்தாலாவது உன்கிட்ட பேசி தீப்பேன்ல. ஏய் லூசு, என்னடி ஆச்சு? இங்க பாரு ப்ளீஸ் டி, இன்னும் 2 நாள்ல உன் செமினார் வேலையில மூட்டை கட்டி வச்சுட்டு நீங்க வந்து நிக்கிற இல்லன்னு வச்சுக்கோயே, நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ஏய், என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? தெளிவா சொல்லு. இங்க பாரு ப்ளீஸ் டி, சொல்றது கேளு, சீக்கிரம் வந்து தொலை. என் பிரச்சனையெல்லாம் இது வரைக்கும் உன்கிட்ட மட்டும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு டைரி எழுதுற பழக்கம் கூட கிடையாது. நீ தானே என்னோட டைரி. அவ்வளவு ரகசியத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப நீ இல்லாம தனியா எந்த பிரச்சனையும் என்னால சமாளிக்க முடியல. நீ இருந்தாலாவது அட்லீஸ்ட் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருப்ப. ஏண்டி இப்படி என்ன சாவடிக்கிற? இத பார், உன்கிட்ட எனக்கு நிறைய பேசி தீக்கணும். இத பார், என் மண்டை வெடிச்சிட்டு இருக்குடி. இத பார், நீ இங்க வரலன்னு வச்சுக்கோ, நான் என்ன ப்ளீஸ் டி, சொல்றத புரிஞ்சுக்கோ. சரி சரி, பொறுமையா இரு. எவ்வளவு சீக்கிரம் என் வேலை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டு உடனே நான் கிளம்பி வந்துடுறேன், சரியா? குட் நைட், நிம்மதியா தூங்கு. பாய். என்ன இவ இவ்ளோ சீக்கிரம் கிளம்புறா? நேத்து நைட் கூட என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் இன்னும் டிஃபன் பண்ணல, பால் காய்ச்சல.
இருக்க? என்னன்னு சொல்லு, நான் எடுத்து தரேன். சரி, நேத்து நைட் நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்த? நான் உனக்கு எத்தனை ஃபோன் பண்றது? ஏன் ஒரு கால் கூட நீ அட்டென்ட் பண்ணல? ஆமா, இன்னைக்கு என்ன இவ்ளோ சீக்கிரம் நீ ஆபீஸ் கிளம்பிட்ட? முன்னாடியே எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நான் டிஃபன் கூட எதுவும் ரெடி பண்ணல, பால் கூட காய்ச்சல. சரி, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, காஃபி. என்ன காயத்ரி? இந்த பார், என்கிட்ட பேசாத. என்ன அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, நீ ஏன் கோவமா இருக்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நேத்து நான் கோவில பேசினதை நினைச்சுதானே? ஐயோ, ஆபீஸ் போகும்போதாவது என்ன கொஞ்சம் நிம்மதியா விட. ஏன் இப்படி என்ன கொண்டு கொலையா இருக்கிற? நான் எங்கேயோ போய் தொலைறேன், எப்படியோ போறேன். இங்க பார், தயவு செஞ்சு இனிமே என்னை பத்தி கவலைப்படாத. ஏய் காயத்ரி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன இது? என்ன இங்க சண்டை? அது ஒண்ணும் இல்லத்த. சீக்கிரமா ஆபீஸ் கிளம்பிட்டு டென்ஷனா ஏதோ தேடிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டா கோவப்படுறா. அவ என்ன தேடுறான்னு எனக்கு நல்லா தெரியும். இதானே தேடுற? வாசல்ல நான் பூ பறிக்கும் போது பார்த்தேன். சாவிய வண்டியிலே வச்சுட்டு வந்திருக்கேம்மா. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. இததான் அத்தை, வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நல்ல வேலை கிடைச்சிருச்சு. ராத்திரி பூரா வண்டியிலேயே சாவி இருந்திருக்கு. யாராவது பார்த்து திருடிட்டு போயிருந்தா என்ன பண்ணிருப்பேமா? என்ன பண்றது? போனா போதுன்னு விட்டுருப்பேன். இந்த உலகத்துல எதுவுமே நம்புறது கிடையாது. போகணும்னு இருந்தா எப்படியா இருந்தாலும் போய் தான் தீரும். எது மேலேயும் ஆசையும் பாசமும் வைக்கவே கூடாது. எல்லாம் கடைசியில வில்லங்கத்துல தான் முடியும். அது எனக்கு நல்லா புரியுது. சில பேருக்கு தான் புரியவே மாட்டேங்குது. என்னம்மா என்னமோ பேசிட்டு போறா? என்ன? அவ பேசிட்டு போறதுக்கும் அர்த்தம் புரியல, இவ பேசாம போறதுக்கும் அர்த்தம் புரியல. யாரை என்ன சொல்றதுன்னு புரியலப்பா. ஐயோ, வீட்டுல வேற யாரும் இல்ல. இந்த நேரம்னு பார்த்து இந்த ஆளு குளிக்க போயிருக்காரு. வீட்டை திறந்து போட்டுட்டு எப்படி போறது? பேசாம வீடை பூட்டிட்டு போயிடலாமா? இந்த இம்சாரசன் தொல்லை இல்லாம கொஞ்சம் ஜனங்க நிம்மதியா இருப்பாங்க. வாமா, வாங்க அண்ணி. என்ன திடீர்னு இந்த பக்கம்? சும்மா உன்னை பார்க்க வந்தோம். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க சும்மாலாம் நீங்க வரமாட்டீங்களே. ஏதாவது விஷயம் இருந்தா, ஏதாவது பிரச்சனைனா, இல்ல ஏதாவது காரியம் ஆகணும்னா தான் நீங்க இங்க வருவீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் அண்ணி? ஏண்டி எப்போ வர? அதுக்கு ஏன் வந்தீங்க? அப்படி இப்படி அது இதுன்னு கேள்வி கேக்குறியே. நீ சும்மா சும்மா அங்க வந்து நின்னு எங்களுக்கு பீதியை கிளப்புறியே. அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி சங்கடமா தானே இருக்கும். அதானே. ஏன் திவ்யா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லி ஒரு வாய் தண்ணி கொடுக்காம வந்தவங்கள வாசலே நிக்க வச்சு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? அப்படியா? நான் அந்த வீட்டுக்கு வரப்போ எனக்கு தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்களா? வீட்டு வாசல்ல கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் வந்த, எதுக்கு வந்த, எப்ப போவ, இப்படிதானே அம்பு மாதிரி மாறி மாறி கேள்வி கேப்பீங்க. அம்மாவோட புத்தி தானே பொண்ணுக்கும் வரும். இந்த கோபம், இந்த வீம்பு, இந்த ஆத்திரம், இந்த வாய், இந்த நாளும் தாண்டி உன்னை நாசமாக்குது. அட்வைஸ் பண்ண வந்தீங்களா? அதுக்கு தான் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிளம்புங்க. ஏன்னா நான் ஆபீஸ்க்கு போனோம், டைம் ஆகுது. வீட்லயும் யாரும் இல்ல. சரி திவ்யா, அப்ப நாங்க நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறோம். நேத்து ராஜா அண்ணன் வீட்டுக்கு வந்தாரு. உன் 3 அண்ணன்களும் வீட்டுல தான் இருந்தாங்க. ஏன் அத்தையும் நானும் வீட்டுல தான் இருந்தோம். எங்க எல்லார்கிட்டயும் வெளிப்படையா நீ உன் புருஷன் கூட குடும்பம் நடத்துற லட்சணத்தை புட்டு புட்டு வச்சுட்டாரு. கேட்கவே கஷ்டமா இருக்கு திவ்யா.
உங்க அம்மா கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரே வந்துருச்சு. உன் 3 அண்ணன்களும் அப்படியே கோவத்துல இருக்காங்க. மாதவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல திவ்யா. போலீஸ் ஸ்டேஷன்ல ராஜா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே அவளை ஆடி பின்னிருக்கணும். இப்ப உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாங்க தான் திவ்யா பிரெக்னெண்டா இருக்கா, நாங்க போய் பேசி புரிய வைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அடி பாவி மகளே, உன்னை நான் ஏன் பெத்த? நாங்கள்லாம் இந்த குழந்தை மேல எவ்வளவு அன்பும் அக்கறையும் வச்சிருக்கோம். இது எப்ப பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். சரசுவும் சுப்புவும் இத கையில வச்சுட்டு தாங்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் மாமியாரும் மாமனாரும் இது மேல உயிரையே வச்சிருக்காங்க. மாப்பிள்ள இந்த குழந்தைக்காக தான் வாழ்க்கையவே அர்ப்பணிக்கிறாரு. அதத்தான் உலகமா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இத கலைக்கிறதுக்கு ரோட ஆஸ்பத்திரியா ஏறி இறங்கிட்டு இருக்கியே பாவி. உன்னை நான் வயிற்றிலேயே கலைச்சிருக்கணும்டி. ஏண்டி பிறந்த? தொலைஞ்சு போடி. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? அவ மாசமா இருக்கா, அவளை போய் இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. அவ மாசமா இல்ல, மோசமா நிக்கிறாளே. இவள மாதிரி நம்ப வச்சு கழுத்த இருக்கிற ஒரு ஜென்மத்தை நான் பார்க்கவே இல்ல. 3 ஆம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பொண்ணுன்னு இவன் மேல உசிரைய வச்சிருந்த. அந்த உசிரை இவன் இன்னைக்கு எடுக்கிறா. நேத்து மாப்பிள்ள வந்து சொன்னப்போ நான் அப்படியே நடப்படமா ஆயிட்டேன். நேத்து நான் செத்து போயிருக்கலாண்டி. இவன் என் பொண்ணே இல்ல. இவளை தொலைச்சு தலை முழுகிடுற. அம்மா, அம்மானு கூப்பிடாதடி. நீ அம்மாவாக தயாரா இல்ல, என்னையும் அம்மானு கூப்பிடுற. அம்மா நீ ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டு இப்படி பேசாத. என் தரப்பு நியாயத்தையும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. கேட்டினா நீ இப்படி பேச மாட்ட. ஏற்கனவே என் கல்யாண விஷயத்துல என் விருப்பம் இல்லாம எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. தயவு செஞ்சு குழந்தை விஷயத்துலயும் அப்படி பண்ணிடாதீங்கம்மா. நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளு. கேட்டினா நீயே சொல்லுவ இந்த குழந்தைய கழிச்சிட்டு வீட்டை விட்டு வந்துருன்னு. அப்படி சொன்னா அடுத்த நிமிஷம் இந்த பார்வதியை நெஞ்சு வடிச்சு செத்து போயிடுவா. அது ஏத்த இப்படி எல்லாம் வார்த்தையை விடுறீங்க? கொஞ்சம் இருங்க. உன் பிரச்சனை தான் என்ன திவ்யா? இப்போ அதை சொல்லு. இப்ப என்னடி சொல்றது? அதுவும் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் அப்ப உன் மேல குத்த இருக்குன்னு தானே அர்த்தம்? மக்களே திங்கறதுக்கு மட்டும் வாய் வருது, பிரச்சனை சொல்றதுக்கு வாய் வரலையா? அத இப்ப வந்து சொல்றேன்னு சொல்றாளே, என்னன்னு தான் கேட்போமே. அம்மா, என் ஃபர்ஸ்ட் நைட் என் விருப்பத்தோட நடக்கலம்மா. நான் எப்படி கர்ப்பமானன்னு எனக்கே தெரியாது. அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு உன் மாப்பிள்ள. நான் சுய நினைவுல இல்லாதப்போ எனக்கே தெரியாம இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதுல என்னடி தப்பு இருக்கு? அம்மா, அத்தை என்ன சொல்றீங்க? நீ சும்மா இருமா. ஏண்டி உன் புருஷன் 1 வருஷத்துக்கு மேல உனக்காக காத்துக்கிட்டு இருந்தான். எந்த ஆம்பளை தாலி கட்டின பொண்டாட்டிய வீட்டுல பொம்மை மாதிரி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பான்? எனக்கு அவரை பிடிக்கல. அதுக்காக 1 வருஷம் ஒரு ஆம்பளைய தள்ளி வச்சிருப்ப. அவன் பரதேசம் போகணுமா? என் மாப்பிள்ள ஒண்ணும் அடுத்த வீட்டுல போய் தப்பு பண்ணலடி. இன்னொரு பொம்பளை கிட்ட போய் தப்பு பண்ணல. தாலி கட்ட பொண்டாட்டி கிட்ட தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டா அதுக்கு உரிமை இல்லையா? அப்போ எனக்கு உணர்ச்சிகளே இருக்காதா? எனக்குன்னு சொந்தமா விருப்பு எதுவுமே இருக்காதா? இருக்க கூடாதா? நான் என்ன ஜடமா? அதையெல்லாம் தாண்டி நீ ஒரு பொண்ணுடி. அதத்தாம நானும் சொல்றேன். உலகத்துல மாறாதவன் ஆம்பளை. கல்லு, பாறை, மலை இந்த மாதிரி
மாறிக்கிட்டே இருக்கிறவ பொம்பளடி. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறவ தான் பொம்பளை. அதனால்தான் சொல்லுவாங்கடி, சிவனை விட சக்தி பெருசுன்னு. இப்படி எல்லாம் பேசினா நான் என்னன்னு உனக்கு சொல்றது? சரிடி, ஓ வழிக்கே வரேன். மாப்பிள்ளை பண்ணது தப்பாவே இருக்கட்டும், நீ அவனை மன்னிக்க பழகிக்கோ. இந்த உலகத்துல தப்பு செய்யாத ஆம்பளை இது வரைக்கும் பிறக்கவே இல்லடி. அவனை மன்னிக்காத பொம்பளையோ இது வரைக்கும் பிறக்கவே இல்லை. அத்தை, என்னத்த நீங்க அவ பக்க நியாயத்தையும் கொஞ்சம் பேசலாமே. தான் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை எந்த பொண்ணாத்த தாங்கிக்குவா? அதுக்காக உயிருள்ள ஒரு குழந்தைய கருவழியா அழிக்க சொல்றியா? மாப்பிள்ளைய தண்டிக்கட்டும், குழந்தைய ஏன் தண்டிக்கிறா? அது அவரோட ரத்தம் மட்டும் இல்லடி, இவளுக்கு அதுல பங்கு இல்லையா? என்ன பேசுறமா நீ? ஒரு குழந்தை இல்லாம சரசு எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கா. அந்த வீட்டுல என்ன மாதிரி போராட்டம் நடக்குது, எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? எல்லாம் ஒரு குழந்தைக்காகடி. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? அது அவங்க வாழ்க்கை, இது ஏன் வாழ்க்கை. ஏன் வாழ்க்கை தான் அவங்க வாழ முடியுமா, இல்ல அவங்க வாழ்க்கை தான் என்னால வாழ முடியுமா? எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். என்ன சொன்ன? அத்தை, என்னத்த நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு நீயே வேண்டாண்டி. அம்மா, உங்ககிட்ட நான் இனிமே பேச மாட்டேன், உன் முகத்திலே முழிக்க மாட்டேன். அம்மா, இப்ப சொல்றேன், அந்த கடவுள் சத்தியமா சொல்றேன், எந்த நிமிஷம் நீ இந்த குழந்தைய அழிக்கிறியோ அந்த நிமிஷம் இந்த அம்மா உயிரோட இருக்க மாட்டா. அம்மா, சத்தியமா இது நடக்கும். நீ குழந்தைய அழிச்சிட்டேன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் நான் விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போயிடுவேடி. நீ உன் வயித்துல வளர குழந்தைய அழிக்கலடி, உன் அம்மாவை அழிக்கிற. இப்ப நீ முடிவு பண்ணிக்கோ, இந்த பார்வதியோட சபதம் இது. அம்மா, இனிமே தைரியமா ஆஸ்பத்திரியில போய் குழந்தைய அழிச்சுக்கோ. அத்தை, அவசரப்படாதீங்க அத்தை, எது இருந்தாலும் பேசிக்கலாம். அத்தை, அத்தை, அத்தை. பாவி, பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து கமக்கமா நிக்கிறியா? நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தேங்கிற கோவத்துல எங்க வீட்டுக்கு போய் என்னை பத்தின உண்மையெல்லாம் உடைச்சிட்டல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. பார்த்தல பார்த்தல எங்க அம்மா எப்படி பேசிட்டு போறாங்கன்னு. அதத்தானே எதிர்பார்த்த. மனசுக்குள்ள இப்ப உனக்கு குளு குளு குளுன்னு இருக்குமே, எனக்கு தெரியும். ஆனா வெளியில அப்படியே அப்பாவி மாதிரி கமுக்கமா வச்சுக்கிறது. நடிக்காத. இனிமேதான் உனக்கும் எனக்கும் தீ பிடிச்சி எரிய போகுது.